friends, so last video la object class na enna அப்படின்றத பத்தி பார்த்தோம். and then அதுல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்றது, அந்த மெத்தட் எல்லாம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதுல ஃபைனலைஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை மட்டும் நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ ஃபைனலைஸ் அப்படின்ற மெத்தட் எதுக்காக அப்படின்னா கார்பேஜ் கலெக்டர் கால் ஆகிறதுல ஃபைனலைஸ் அப்படின்ற மெத்தட் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ கார்பேஜ் கலெக்டர் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா, அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணும் அப்படின்றது. ஸோ அப்போ கார்பேஜ் கலெக்டரை நம்மளோட ப்ரோக்ராம்ல மேனுவலா எப்படி கால் பண்றது, நம்மளோட ப்ரோக்ராம்ல அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கப்புறமா அந்த ஃபைனலைஸ் மெத்தட் அதில் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கார்பேஜ் கலெக்டர்னா என்னன்றதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஆப்ஜெக்ட் கிளாஸ்னால் என்னன்றதை பார்த்தோம். ஆப்ஜெக்ட் கிளாஸில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ அதில் ஃபைனலைஸ் அப்படின்ற மெத்தடை மட்டும் இன்னும் பார்க்கல இல்லையா. ஸோ அந்த ஃபைனலைஸ் அப்படின்ற மெத்தட் வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா கார்பேஜ் கலெக்ஷன். ஸோ கார்பேஜ் கலெக்டர் அப்படின்ற ஒன்று நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ ஜேவிஎம்மில் கார்பேஜ் கலெக்டர் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த பார்ட். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட் ஆர் அன்யூஸ்டு மெமரிஸ் இது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு மெமரியை வந்து எஃபிஷியண்ட்டாக வச்சுருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த கார்பேஜ் கலெக்டர் அப்படின்றது இன்டர்னலாக என்ன மெத்தடை கால் பண்ணும் அப்படின்னா ஃபைனலைஸ் மெத்தடை தான். ஸோ ஃபஸ்ட்டு கார்பேஜ் கலெக்டர்னால் என்னன்னு சொல்கிறேன். ஸோ கார்பேஜ் கலெக்டர் அப்படின்றது ஜேவிஎம்மோட ஒன் ஆஃப் த பார்ட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட் ஆர் அன்யூஸ்டு மெமரிஸ் எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கலெக்ட் பண்ணிடும். ஸோ ரெண்டுமே ஒன்று தான், அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட்னாலும் அன்யூஸ்டு மெமரினாலும் ஒன்று தான். ஸோ அது என்ன அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து எனக்கு கலெக்ட் பண்ணுறது மூலமாக மெமரியை வந்து எனக்கு சேவ் பண்ணும். ஓகேவா. ஸோ கார்பேஜ் கலெக்டர் used to collect the unreferenced object or unused memories. Objects or unused memories. ஸோ இதுக்காக தான் கார்பேஜ் கலெக்டர் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கார்பேஜ் கலெக்டர் வந்து எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட்ஸாக இருக்குது இல்லை அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்டாக இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும்போது ஃபைனலைஸ் மெத்தடை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கால் பண்ணோம். ஓகேவா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபைனலைஸ் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரோக்ராமில் ஃபைனலைஸ் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி ஸோ என்னோடய ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் டெர்மினேட் ஆகிறதுக்கு முன்னாடியே கார்பேஜ் கலெக்டரை கால் பண்ணி ஸோ கார்பேஜ் கலெக்டர் கால் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போது ஃபைனலைஸ் மெத்தடை நான் ஓவர் ரைட் பண்ணிவிட்டு ஃபைனலைஸ் மெத்தடில் இருக்கிறது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், கார்பேஜ் கலெக்டர் கால் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா எவ்ரி டைம் கார்பேஜ் கலெக்டர் கால் ஆகும்போது இன்டர்னலாக அது என்ன பண்ணும், ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணும்போது ஃபைனலைஸ் மெத்தடை தான் கால் பண்ணும். அதனால் நம்மளோட ப்ரோக்ராமில் ஃபைனலைஸ் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி கார்பேஜ் கலெக்டர் எனக்கு அதோட ஒர்க்கை பண்ணுதா இல்லையா அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செக் பண்ண போகிறோம். ஓகேவா. சரி, ஓகே. ஸோ கார்பேஜ் கலெக்டர் அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்டை கலெக்ட் பண்ணும். ஓகே. அப்போ அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட் நம்ம ப்ரோக்ராமில் இருக்கணும்ல. அப்போது ஒரு அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு 3 ways இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் நல் பண்ணுறது, நல்லிங் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை நீங்கள் நல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். இன்னொன்று ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் ரீஅசைன் பண்ணும்போது ரீஅசைனிங் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். ஓகேவா. ஸோ ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் ரீஅசைன் பண்ணும்போது இன்னொன்று என்ன அப்படின்னா அனானமஸாக நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ க்ரியேட்டிங் அனானமஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா. ஸோ தென் லாஸ்ட் வந்து மெத்தடுக்குள்ளே ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா
ஸோ இந்த நாளில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பண்ணுறீங்கன்னும் போது உங்கள் ப்ரோக்ராமில் அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபைனலைஸ் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிவிட்டு அதை கார்பேஜ் கலெக்டரை மேனுவலாகவே ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடியே கால் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு ஃபைனலைஸ் மெத்தடில் இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகுது மீன்ஸ் கார்பேஜ் கலெக்டர் கால் ஆகியிருக்குன்னு அர்த்தம். அப்படி எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா கார்பேஜ் கலெக்டர் கால் ஆகலைன்றது அர்த்தம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ என்னோடய ப்ரோக்ராமில் நான் வந்து என்னோட கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு OB ஈக்குவல் டு நியூ கார்பேஜ் கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலைஸ் மெத்தடையும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓவர் ரைட் பண்ண போகிறேன். இப்போ என்னோடய ப்ரோக்ராமில் வந்து கார்பேஜ் கலெக்டர் கால் ஆகுதுன்னா எனக்கு ஃபைனலைஸ் மெத்தடை தானே அது இன்டர்னலாக கால் பண்ணுன்னு சொன்னேன். அப்போ நான் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிட்டேன் மீன்ஸ் எனக்கு என்ன நடக்கும்? ஓவர் ரைட் பண்ண மெத்தடு கால் ஆகும். அப்போ ஓவர் ரைட் பண்ணியிருக்கிற மெத்தடில் நான் என்ன கொடுத்துருக்கனோ அது எல்லாமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதை வச்சு எனக்கு கார்பேஜ் கலெக்டர் வந்து அதோட ஒர்க்கை பண்ண வந்துச்சா இல்லையான்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் வந்து ஃபைனலைஸ் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலைஸ் மெத்தடோட மாடிஃபையர் என்ன அப்படின்னா ப்ரொடெக்டட். ஸோ நீங்கள் ப்ரொடெக்டடேவும் கொடுக்கலாம். ஓவர் ரைட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? மாடிஃபையரை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். நான் பப்ளிக்காகவும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ரிட்டன் டைப்பு ஃபைனலைஸ். ஸோ இந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிவிட்டு நான் வந்து இதுக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கார்பேஜ் கலெக்டர் காலிங். இல்லை கால்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டேன். ஓகேவா? நார்மலாகவே மெத்தட்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த மெத்தடை நேம் வச்சு, அதாவது மெத்தட் சிக்னேச்சர் வச்சு தான் என்ன பண்ணுவோம்னா கால் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து ஃபைனலைஸ் மெத்தட் வந்து கார்பேஜ் கலெக்டர் கால் ஆகும்போது தானே அது கால் ஆகுது. ஸோ அதனால் அது இன்டர்னலாகவே கால் ஆகும். பட் கார்பேஜ் கலெக்டர் வந்து என்னோட ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கால் ஆகும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாகவே கார்பேஜ் கலெக்டர் கால் பண்ணி விட போகிறேன். என்னோட த்ரெட் வந்து டெர்மினேட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கார்பேஜ் கலெக்டரை கால் பண்ண போகிறேன். ஸோ அதனால் system.gc அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் வழியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்பேஜ் கலெக்டரை வந்து கால் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்க runs the garbage collector in the Java virtual machine. ஸோ இது யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய கார்பேஜ் கலெக்டர், ஜிசி மீன்ஸ் கார்பேஜ் கலெக்டர். ஸோ அந்த மெத்தடை கால் பண்ணுறது மூலமாக கார்பேஜ் கலெக்டரை நம்ம கால் பண்ணலாம். ஸோ கார்பேஜ் கலெக்டர் கால் ஆகுது அப்படின்னா ஃபைனலைஸ் மெத்தடை அது இன்டர்னலாக கால் பண்ணும். ஸோ இந்த மெத்தடில் இருக்கிறது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துக்கிறேன், ஹலோ. ஸோ இந்த மாதிரி. ஓகேவா? சரி, ஓகே. நான் ஃபைனலைஸ் மெத்தட் வச்சுருக்கேன், கார்பேஜ் கலெக்டரை கால் பண்ணிட்டேன், ஹலோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், என்னோட கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா கார்பேஜ் கலெக்டர் கால் ஆகி ஃபைனலைஸ் மெத்தடில் இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகுமானா எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன் அப்படின்னா ஸோ எனக்கு ஹலோ மட்டும் தானே வந்திருக்கு, கார்பேஜ் கலெக்டர் கால்டுன்றது எனக்கு வரல. ஏன் வரல அப்படின்னா இங்கே system.gcன்றதை கால் பண்ணிட்டாலே கார்பேஜ் கலெக்டர் கால் ஆகிடும்ன்றது அர்த்தம் இல்லை. உங்களோட ப்ரோக்ராமில் அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான், இல்லை அன்யூஸ்டு மெமரிஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும்னா கால் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது தானே. அப்போ இந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆப்ஜெக்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ ரெஃபரன்ஸே இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுதான் அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ ரெஃபரன்ஸே இல்லைன்னா அதை வந்து நம்மளால் கால் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம் நம்ம? ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை வந்து நல் பண்ணுறது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு ஓபி அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை வந்து நல் பண்ண போகிறேன். ஸோ ஓபி ஈக்குவல் டு நல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் நல் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே எனக்கு ஒரு அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. ஓகேவா? அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்டை கலெக்ட் பண்ண கார்பேஜ் கலெக்டர் கால் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணும்போது ஸோ கார்பேஜ் கலெக்டர் கால்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கா? இதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் ஆகலை. ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை நல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சு? எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இது எப்படின்னா ஓகே, நம்ம வந்து அந்த கார்பேஜ் கலெக்டர்ன்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் என்னென்ன ரெஃபரன்ஸ் கொடுத்து வச்சுருந்தேன்? ஓபின்னு ரெஃபரன்ஸ் கொடுத்து வச்சுருந்தேன். அப்போது ஓபி அப்படின்ற ரெஃபரன்ஸ் எனக்கு எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு? இந்த ஆப்ஜெக்டை வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஓபிக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணிட்டேன்?
நல் அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணிட்டேன்ல. அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓபி அப்படின்ற அந்த ரெஃபரன்ஸு ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணிட்டு நல்லுன்ற டிஃபால்ட் வேல்யூவை எனக்கு பாயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அப்போ இது என்ன பண்ணிடும், இதை பாயிண்ட் பண்ணுறதை எனக்கு ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இதை பாயிண்ட் பண்ணாது. அப்போ எனக்கு இங்கே என்னாச்சு அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆச்சு இல்லையா. ஸோ ஆனால் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கா, எந்த ஒரு ரெஃபரன்ஸும் இல்லை. ரெஃபரன்ஸே இல்லைன்னா இந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா, யூஸ் பண்ண முடியாது. அப்போ இது அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட் தானே. இந்த ஆப்ஜெக்ட் இருக்கிறது வேஸ்ட்டு தான். மெமரியில் இந்த மெமரி இருக்கிறது வந்து ஹீப் மெமரியில் இந்த மெமரி இருக்கிறது வந்து வேஸ்ட்டு தான். ஸோ யூஸ் பண்ண முடியாமல் சும்மா இருக்குது. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா கார்பேஜ் கலெக்டர் கலெக்ட் பண்ணிடும். ஸோ ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து நல் பண்ணிங்கன்னா, ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை நீங்கள் வந்து நல் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு என்ன ஆகுது, அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட் ஒன்று ஜென்ரேட் ஆகுது. அதனால தான் இப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கார்பேஜ் கலெக்டர் கால்டு அப்படின்றது எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஏன்னா கார்பேஜ் கலெக்டர் கால் ஆயிருக்கு அந்த அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா. சரி, ஓகே. செகண்ட் என்ன பார்த்தோம், ரீஅசைனிங் த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் ரீஅசைன் பண்ணுறது மூலமாக நமக்கு அன்ரெஃபரன்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஜென்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ நான் ஓபி ஈக்குவல் டு நல் பண்ணதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா கமெண்ட் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் இந்த கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இதை வந்து ஓபிஜேன்னு இந்த ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன். இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஓபிஜே நான் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன். நான் இப்போ ரீஅசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு எந்த ஒரு அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட்டும் இல்லை. நான் 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் ஓபிஜேன்னு நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போது எனக்கு ஹலோன்னு மட்டும் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. கார்பேஜ் கலெக்டர் வந்து எனக்கு கால் ஆகலை. இப்போ இதுவே ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் நான் ரீஅசைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓபி ஈக்குவல் டு ஓபிஜே இப்படி நான் ரீஅசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் ரன் பண்ணும்போது கார்பேஜ் கலெக்டர் எனக்கு கால் ஆகியிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட் ஜென்ரேட் ஆகுது. எப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தோம், ஓபின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோமா. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தேன். மறுபடியும் ஓபிஜேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தேன். அப்போது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் வந்து ஓபி, இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஓபிஜே அப்படின்றது இல்லையா. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒவ்வொன்றுத்தையும் ஒன்று பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சா. ஸோ ஓபின்றது போயிட்டு எனக்கு இந்த ஆப்ஜெக்டையும், ஓபிஜேன்றது போயிட்டு இந்த ஆப்ஜெக்டையும் பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே என்னோட ப்ரோக்ராமில் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஓபி ஈக்குவல் டு ஓபிஜே நான் அசைன் பண்ணிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஓபின்ற இந்த வேரியபிளுக்கு ஓபிஜே இதுதானே ஆப்ஜெக்ட், ஓபிஜேல இதுதானே இருக்குது. இந்த ஆப்ஜெக்டை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ அப்போது ஓபிஜேல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்டை தூக்கிட்டு வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஓபிக்கு அசைன் பண்ணிட்டேன். அப்போது இப்போ ஓபி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதை பாயிண்ட் பண்ணுறதா ஸ்டாப் பண்ணிடும். ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், ஓபிஜேவை அசைன் பண்ணிட்டேன். அப்போது ஓபின்ற ரெஃபரன்ஸும் ஓபிஜே இந்த 2 ரெஃபரன்ஸுமே எதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு, இந்த ஆப்ஜெக்டை தான் வந்து பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. அப்போது இங்கே இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆயிடுச்சு, ரெஃபரன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஆமாவா. ஸோ அதனால் இந்த அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கார்பேஜ் கலெக்டர் வந்து கால் ஆகும். ஸோ அதனால தான் இங்கே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் எல்லாம் நீங்கள் ரீஅசைன் பண்ணும்போது கார்பேஜ் கலெக்டர் கால் ஆகிறது. ஓகேவா. சரி, ஓகே. தேர்ட் என்ன, அனானமஸாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது இல்லை. ஸோ அனானமஸாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது எப்படி கார்பேஜ் கலெக்டர் வந்து கால் ஆகும் அப்படின்னா அனானமஸ்னாலே என்ன அர்த்தம், நேம்லெஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இன்னர் கிளாஸ் அனானமஸ் இன்னர் கிளாஸ் பார்த்தோம். இன்னர் கிளாஸ் ஒன்று க்ரியேட் ஆகும், பட் அதுக்கான நேம் வந்து இல்லை அப்படின்றத மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இங்கேயும் அதே தான், ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுவேன், பட் ஆப்ஜெக்டை அனானமஸ் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ண போகிறேன். என்னென்னா நேம் இல்லாமல் க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ நான் ஜஸ்ட்டு நியூ ஸோ கார்பேஜ் கலெக்டர் அப்படின்ற அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன். என்னோட இந்த கார்பேஜ் கலெக்டர்ன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் மட்டும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நியூ கார்பேஜ் கலெக்டர்னு கொடுத்தா ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் தானே. ஆனால் நான் என்ன பண்ணல, அதுக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே கொடுக்கல. ஓகேவா. முதல்ல நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிடுறேன். ஸோ ஹலோ மட்டும் தானே கால் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன், ஆனால் அதுக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே கொடுக்கல அப்படின்னாலும் அது அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட் தான். இப்போ இதை நான் ரன் பண்ணும்போதும் எனக்கு என்ன ஆகும், கார்பேஜ் கலெக்டர் கால் ஆகும். பிகாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு, ஆனால் ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே இல்லை இல்லையா. ஸோ நம்ம நியூ கார்பேஜ் கலெக்டர் ஆஃப் அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று எனக்கு க்ரியேட் ஆகுது, ஆனால் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கா, எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே நான் கொடுக்கல. அப்போ ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் எனக்கு க்ரியேட் ஆகும், எந்த ஒரு ரெஃபரன்ஸும் இல்லை. அப்போது இதை கலெக்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு கார்பேஜ் கலெக்டர் வந்து கால் ஆகும். ஓகேவா. சரி, ஓகே. இதையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன்.
ஸோ லாஸ்ட் என்ன அப்படின்னா மெத்தடுக்குள்ளே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது. மெத்தடுக்குள்ளே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் எப்படி கால் ஆகும் அப்படின்ற டவுட் வரலாம். இப்போ நான் இங்கே ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ வாய்டு டெமோ. சரி, டெமோன்னு ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இந்த டெமோ மெத்தடுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதையே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இன்னும் நான் டெமோ மெத்தடை கால் பண்ணலை. கால் பண்ணாததுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஹலோ மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டெமோ மெத்தடை வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ ஓபி டாட் டெமோ. டெமோக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் என்னோட கிளாஸ்க்கு. அவ்வளோதானே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு கார்பேஜ் கலெக்டர் கால்டுன்றது வந்திருக்கு. ஏன் மெத்தடுக்குள்ளே நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் எனக்கு அன்ரெஃபரன்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா, மெத்தட் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு வந்து மெத்தடோட எக்ஸிக்யூஷன் எங்கே நடக்கும், ஸ்டாக். ஒவ்வொரு மெத்தடுமே எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு ஸ்டாக் ஒன்று கிரியேட் ஆகும் அப்படின்றத பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போது நான் ஒரு மெத்தட் அந்த டெமோன்ற மெத்தடை கால் பண்ணுறேன் அப்படின்னா டெமோக்குன்னு ஒரு ஸ்டாக் ஒன்று எனக்கு கிரியேட் ஆகும். அந்த ஸ்டாக்குள்ளே என்ன நடக்கும், அந்த மெத்தடில் நம்ம கொடுக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாமே, லோக்கல் வேரியபிள்ஸ் எல்லாமே அந்த ஸ்டாக்கில் தானே ஸ்டோர் ஆகும். ஸோ இது வந்து டெமோ மெத்தடுக்கான ஸ்டாக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ டெமோக்கான ஸ்டாக்கு இது. ஓகேவா? ஸோ அப்போ டெமோ மெத்தடுக்குள்ளே நீங்கள் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே இங்கே தானே ஸ்டோர் ஆகும். ஸோ டெமோ மெத்தடில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓபின்றது என்னது, லோக்கல் வேரியபிள். மெத்தடுக்குள்ளே கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய லோக்கல் வேரியபிள். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓபி அப்படின்ற அந்த வேரியபிள் இந்த ஸ்டாக்கில் எனக்கு ஸ்டோர் ஆகும். ஓபிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன்ல, என்ன வேல்யூவாக கொடுத்துருக்கேன், ஆப்ஜெக்டை தானே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் வேல்யூவாக. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தானே ஓபியில் அசைன் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட் எல்லாமே எனக்கு எங்கே கிரியேட் ஆகும், ஆப்ஜெக்ட் எல்லாமே எனக்கு எங்கே கிரியேட் ஆகும்னா ஹீப்பில் போய் கிரியேட் ஆகும். ஆமாம் தானே. ஸோ அப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு கிரியேட் ஆகும். ஆனால் ஆப்ஜெக்ட் எங்கே கிரியேட் ஆகும் அப்படின்னா ஹீப்பில். ஸோ ஹீப்பில் வந்து எனக்கு என்ன ஆகும்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். இந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும் இல்லையா. சப்போஸ் இப்போ வந்து 1000 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 1000ன்ற அட்ரஸை தான் எனக்கு இந்த ஓபி அப்படின்ற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் வேல்யூவாக. ஸோ அப்போ 1000 அப்படின்ற இந்த அட்ரஸை தான் வந்து ஓபி எனக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போது எனக்கு மெத்தட் கால் ஆகுது அப்படின்னா மெத்தட் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மெத்தட் என்ன ஆகிடும், டிஸ்ட்ராய் ஆகிடும் இல்லையா. ஸோ மெத்தடு எக்ஸிக்யூஷன் முடிச்சிடுச்சு, அதோட எக்ஸிக்யூஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுச்சு அப்படின்னா அந்த மெத்தட் என்ன ஆகிடும், டிஸ்ட்ராய் ஆகிடும். அப்படி இந்த மெத்தட் டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், மெத்தடோட ஸ்டாக் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடோட ஸ்டாக் டிஸ்ட்ராய் ஆகுது மீன்ஸ் எனக்கு மெத்தடோட ஸ்டாக்கில் தானே வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ என்னோட லோக்கல் வேரியபிளும் என்ன ஆகிடுது, டிஸ்ட்ராய் ஆகிடுது. ஸோ மெத்தடோட ஸ்டாக் டிஸ்ட்ராய் ஆகும்போது அதுக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் லோக்கல் வேரியபிளும் டிஸ்ட்ராய் ஆகிடுது. அப்போ வேரியபிளே இல்லை, ஆனால் எனக்கு ஆப்ஜெக்ட் மட்டும் இங்கே இருக்கா. ஸோ வேரியபிளே எனக்கு இங்கே இல்லை, ஆனால் ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே இல்லை. இருந்த ரெஃபரன்ஸும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, மெத்தட் டிஸ்ட்ராய், அதாவது மெத்தட் எக்ஸிக்யூஷன்ஸ் முடிஞ்சதுமே அந்த மெத்தடோட ஸ்டாக் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டாக் டிஸ்ட்ராய் ஆனதும் அதில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸும் போயிடுச்சு. அதனால் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு அன்ரெஃபரன்ஸ்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது. அதனால் எனக்கு என்ன ஆகுது, கார்பேஜ் கலெக்டர் வந்து கால் ஆகுது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபைனலைஸ் மெத்தடை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா?